சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரைப் போல் ஆகட்டும். அதுவே போதும். வீட்டுத் தலைவரையே பெல்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? தூய மத்திய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை தூய தாமஸ் பெக்கட்டின் திருநாளை கொண்டாடுகிறது. இவர் 1118ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 21ஆம் நாள் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் பிறந்தார். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை பாரிஸில் படித்து வந்தார். அப்போது அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரை பராமரித்துக் கொள்ள இவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார். ஒரு சில மாதங்களிலேயே தந்தை இறந்துவிட்டார். தாமஸ் பெக்கட் கான்டர்பேரியில் பேராயராக இருந்த தியோபோல்ட்டிடம் உதவியாளராக சேர்ந்து பணியாற்றத் தொடங்கினார். பேராயர் தியோபோல்ட் தாமஸ் பெக்கட்டிடம் இருந்த திறமையை பார்த்துவிட்டு 1154ஆம் ஆண்டு அவரை முதன்மை திருத்தொண்டராக நியமித்தார். அப்படியே தாமஸ் பெக்கட்டின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்தது. இந்த நிலையில் இங்கிலாந்து நாட்டு அரசரும் தாமஸ் பெக்கட்டின் நெருங்கிய நண்பருமான 2ஆம் ஹென்றி என்பவன் அவரை துணை வேந்தராகவும் பேராயர் தியோபோல்ட்டின் மறைவிற்கு பிறகு கான்டர்பேரியின் பேராயராகவும் நியமித்தான். அவன் ஏன் இப்படியெல்லாம் செயல்படுகிறான் என்பதை குறிப்பால் அறிந்த தாமஸ் பெக்கட் துணைவேந்தர் பதவியை துறந்து கான்டர்பேரியின் பேராயர் பொறுப்பினை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களுக்கு சிறப்பான பணிகளை செய்து வந்தார். தாமஸ் பெக்கட் துணைவேந்தர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தன்னை மிகவும் அவமானப்படுத்திவிட்டார் என நினைத்த மன்னர் 2ஆம் ஹென்றி 1164ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிளாரிடன் என்ற சட்டத்தை இயற்றி ஆயர்கள் குருக்கள் தனக்கு கீழ் பணி செய்ய வேண்டும், திரு அவையில் தன்னுடைய தலையீடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தான். இதனை தாமஸ் பெக்கட் மிக கடுமையாக எதிர்த்து திரு அவைக்கு திருத்தந்தைதான் தலைவரை ஒழிய அரசர் அல்ல, எனவே அரசர் எந்த விதத்திலும் திரு அவையில் நடவடிக்கையில் தலையிடக்கூடாது என்று தன்னுடைய குரலை பதிவு செய்தார். இதனால் வெகுண்டெழுந்த மன்னன் 2ஆம் ஹென்றி தாமஸ் பெக்கட்டை எப்படியாவது வீழ்த்தலாம் என்று திட்டம் தீட்டினான். அவனுடைய திட்டத்தை உணர்ந்து தாமஸ் பெக்கட் பிரான்ஸ் நாட்டிற்கு தப்பி சென்றார். அங்கு அரசராக இருந்த 7ஆம் லூயிஸ் மன்னர் அவரை இன்முகமாக வரவேற்று அவருக்கு அடைக்கலம் தந்தார். 1164ஆம் ஆண்டிலிருந்து 1170ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 6 ஆண்டுகள் தாமஸ் பெக்கட் பிரான்ஸ் நாட்டில் இருந்து அப்போது இருந்த திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் வழியாக இங்கிலாந்து நாட்டில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட கடுமையாக உழைத்தார். 1170ஆம் ஆண்டு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்பட்ட போது தாமஸ் பெக்கட் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று கான்டர்பேரியில் பேராயராக பணியாற்றத் தொடங்கினார். ஆனால் ஒரு சில ஆயர்கள் திருத்தந்தைக்கு கீழ்ப்படியாமல் அரசருக்கு கீழ்ப்படிந்து வந்ததை தாமஸ் பெக்கட் கண்டித்ததால் மன்னன் 2ஆம் ஹென்றி, இவர் நமக்கு மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனால் அவரை கொன்றுவிடுங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். அதன் அடிப்படையில் படை வீரர்கள் தாமஸ் பெக்கட்டை
1170 ஆண்டு டிசம்பர் 29 நாள் கொன்று போட்டார்கள். இவருக்கு 1174 ஆண்டு ஜூலை திங்கள் 12 நாள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய தாமஸ் பெக்கெட்டின் திருநாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். 1. ஆண்டவருக்கு மட்டும் பணிந்து நடப்போம். தூய தாமஸ் பெக்கெட்டின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது அவர் மன்னன் 2ஆம் ஹென்றிக்கு பணிந்து நடக்காமல் திருத்தந்தைக்கும் அவருக்கு தலைவராக இருக்கின்ற ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து நடந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இவருடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து நடக்கின்றோமா, அல்லது மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நம்முடைய சொகுசான வாழ்க்கைக்காக யாருக்கெல்லாமோ பணிந்து நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 16ஆம் நூற்றாண்டில் திரு அவையில் போராட்டம் வெடித்தபோது இங்கிலாந்தை ஆண்டு வந்த 8ஆம் ஹென்றி என்ற மன்னன் இங்கிலாந்து நாட்டில் இருக்கின்ற எல்லா குருக்களும் ஆயர்களும் எனக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும், இதை மீறி யாராவது திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் டமேஸ் நதியில் தூக்கி வீசப்படுவார்கள் என்று உத்தரவிட்டான். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிறைய குருக்கள் ஆயர்கள் தங்கள் திருத்தந்தைக்குத்தான் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதியாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் அனைவரும் மன்னன் முன்பாக இழுத்து வரப்பட்டார்கள். மன்னன் அவர்களை விசாரித்தான். அப்போது அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில், நாங்கள் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கொடுக்க சொன்ன இயேசுவின் வழி வந்தவர்கள், அதனால் நாங்கள் திருத்தந்தைக்குத்தான் கீழ்ப்படிவோம், மீறி நீர் எங்களை டமேஸ் நதியில் தூக்கி எறிந்தாலும் பரவாயில்லை, என்றைக்கோ ஒரு நாள் சாகப்போகிறோம், அது என்றைக்கே இறைவனுக்காக இறந்தால் என்ன என்றார்கள். இதை கேட்டு அரசன் மிரண்டு போனான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விற்கான ஆதாரம் இறைவன் மட்டும்தானே தவிர வேறு யாரும் அல்ல. ஆகவே தூய தாமஸ் பெக்கெட்டின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போல ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.